ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. உடனே வந்து கோவப்பட்டு மதியோடைய மாமனார் இருந்துட்டு என்னம்மா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுலன்றாங்க. என்ன இருந்தாலும் அவன் உன்னுடைய புருஷனுக்கு மரியாதை கொடுக்காம இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறேன்றாங்க. நான் கேவலமா நடந்துக்கிறேன்னா உங்க புள்ள தான் கேவலமா நடந்துக்கிறாரு. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லி தரலன்றாங்க. ஓ, என் பிள்ளைக்கு நான் ஒழுங்கா புத்தி கத்து கொடுக்கலன்னு சொல்ல வரையான்றாங்க. நான் அப்படி சொல்லலை, நீங்களா அப்படி புரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. கொஞ்சம் கூட வந்து ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட மேனஸே தெரியல உங்க பிள்ளைக்குன்றாங்க. என்னுடைய அனுமதியே இல்லாம என்னுடைய பக்கத்துல வராங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு காரியம் தெரியுமா? ஏன் அவன் வேற ஒருத்தனா? இல்ல புருஷன் தானே. அப்படி இருக்கும்போது நீ இதுக்கு இந்த அளவுக்கு நீ நடந்துக்கிற அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மாமியாரு. அதை வச்சு பயங்கர பிரச்சனை போகுது. அப்புறமா பாத்தீங்கன்னா மதியோடைய அம்மா அப்பா வந்தவும் இது மாதிரி பொண்ணு பண்றது நியாயமா? என்னுடைய புள்ளையவே அடிச்சுட்டானுவாங்க. அப்போ உங்க புள்ள பண்ணது சரியானுவாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக். எங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலுமே வந்து மதி பண்ணது தப்புன்னு சொல்றீங்கன்னா, அப்போ உங்க புள்ள பண்ணதுமே தப்பு தானேன்றாங்க. எதுக்காக உங்க பையன் முதல்ல வந்து மதி அடிச்சாங்க சொல்லுங்கன்றாங்க. மதி அடிச்சது உங்க புள்ள தப்பு. மதி அடிச்சதுனால தான் மதி ரிட்டர்ன் அடிச்சான்றாங்க. என் பொண்ணு மேல எந்த ஒரு தப்பு இல்ல. அவ எந்த நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சுமே வந்து உங்க பையன் வந்து இது மாதிரி என் பொண்ணுகிட்ட வந்து நெருங்கி போயிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்றாங்க. அவ எந்த சுச்சுவேஷன்ல இருக்கான்றது தெரிஞ்சு எப்படி இப்படி அவங்களால எல்லாம் வந்து போக முடியுதுன்றாங்க. ஏன் நீங்களும் ஒரு அப்பா தானே, இப்படியாம பேசலாம் அப்படின்றாங்க. நான் தப்பா ஒண்ணும் பேசலையே, சரியா தானே பேசிட்டு இருக்க. தப்பா பேசினா நான் கவலைப்படலாம், நான் தப்பா எதுவும் பேசலன்றாங்க. என் பொண்ணு இருக்கிற நிலைமை உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது அவ பக்கத்துல அப்படி நெருங்கி போனா யாரா இருந்தாலும் அவ கோவதாப்படுவான்றாங்க. அப்படி இருக்கும்போது அவ கோவப்பட்டதுல என்ன ஒரு தப்பு சொல்லுங்கன்ட்டு மதியுடைய அப்பா கேட்கவும், அப்படியே வந்து சுரேஷுடைய குடும்பமே ஷாக் ஆகி நிக்குது. தங்கராஜுமே பஞ்சாயத்து கூப்பிட்டுருக்காங்க. தங்கராஜ் கிட்டயுமே அதே கேள்வியை தான் மதியுடைய அப்பா சொல்றாங்க. இந்த வீட்டு ஆளுங்க பண்ணதுதான் தப்பு அப்படின்னுவாங்க. தங்கராஜ் எங்க பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.